பாரதியார் பாட்டு ஒன்று திரும்பி திரும்பி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்கு. நான் உட்காந்த இடத்துல இறைவனை பற்றி யோசிக்கணுன்னாலும் என் எண்ணம் தான் உதவி செய்யும், என் மனம்தான் உதவி செய்யும். என் மனசு தேடணும், நான் இறைவனை உணரணும்னு. என் எண்ணத்தில் அந்த பதிவு இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியுங்க, பிரபஞ்சத்தை கடந்து செல்ல முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒரே லைனில் சொன்னாங்க, எண்ணம் போல தான் வாழ்க்கை, மனம் போல மாங்கல்யம், உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, வானத்தில் இருக்கும் அசரீரி அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று ஒலித்து கொண்டே இருக்கிறது. நல்லதை நினைத்தால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும், தீயதை நினைத்தாலும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும்னு சொன்னாங்க. அவரை விதைக்கு டியூரேஷன் தெரியுது, 4 மாதத்தில் காய் வரும். மாமரம் 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுதே, ஆனால் என்னுடைய எண்ணம் எப்போ செயலாக மாறும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. நிறைய எண்ணம் இன்னும் செயலாக மாறலையே, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது? எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதி. இயற்கையோட மிகப்பெரிய ரூல்ஸ் நமக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இப்போது தீயை தண்ணி ஊற்றினா அணையும், ஓகே. ஆனால் எல்லாத்தையும் தண்ணி அணைக்குமானா அணைக்காது. எது மெஜாரிட்டியோ அதுதான் ஜெயிக்கும். தண்ணியை விட தீ மெஜாரிட்டியாக இருந்தால் அந்த தண்ணியினால் ஜெயிக்க முடியாது.